நமக்கு நாமே பயணம் குறித்து திருப்பூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அவை காவலர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்டோம். பாஸ்கர், சொல்லுங்க, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் நமக்கு நாமே பயணம் குறித்து திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணாங்க? இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய நிலைமை பற்றி கருத்துக்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். திருப்பூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் நமக்கு நாமே என கூக்குரலிட்டும் கோட்டையை பிடிக்க முடியவில்லை என்ற கருத்தை மானிய கோரிக்கையின் விவாதத்தின் போது தெரிவித்தார். இதற்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது எழுந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் நமக்கு நாமே பயணத்தை சட்டப்பேரவையில் கூறியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதைத் தொடர்ந்து சில கருத்துக்களை தெரிவித்தார். அந்த கருத்துக்களை சபாநாயகர் தனபால் அவை குறிப்பிலிருந்து நீக்கினார். இதன் காரணமாக திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தெரிவித்த கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறீர்கள், அதே போல குணசேகரன் தெரிவித்த கருத்தை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். அப்போது சபாநாயகர் யாரையும் குறிப்பிட்டு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் கூறவில்லை என்றும் உரிமையில் அவருடைய கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் இது அவைக்கு ஒவ்வாத வார்த்தை இல்லை என்றும் கருத்தை தெரிவித்தார். சபாநாயகர் தனபால் பலமுறை திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்தார். அவை நடவடிக்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தினார். இருந்தபோதும் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று தொடர் அமலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை காவலர்கள் கொண்டு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இருந்தபோதும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலே எழுந்து நின்று தொடர்ந்து கோஷம் எழுப்பி வந்தனர். அவை காவலர்கள் உள்ளே சென்று திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை குண்டு கட்டியாக வெளியேற்றினார்கள். ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டு வெளியே வர மறுத்தார். இதன் காரணமாக அவை காவலர்கள் எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலினை குண்டுக்கட்டாக வெளியே கொண்டு வர முயற்சி செய்தனர். இதன் காரணமாக அவை காவலர்களுக்கும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மோதல் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இருந்தபோதும் அவை காவலர்கள் அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். ஒரு கட்டத்தில் சட்டப்பேரவையுடைய வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அவை காவலர்கள் அவர்களை முழுமையாக வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்ட போது பெரும் பரபரப்பு நிலவியது. சட்டப்பேரவை வளாகத்தில் நுழைவாயில் வரை அவர்களை குண்டுக்கட்டாக வெளியே கொண்டு வந்து வெளியேற்றப்பட்டனர். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைக்கு சபாநாயகர் கடும் கண்டனம் தெரிவித்து ஒரு வார காலம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்வதாக தன்னுடைய உத்தரவை பிறப்பித்தார். இத்துடன் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிவுற்றதாகவும் சபாநாயகர் தனபால் தன்னுடைய உத்தரவில் பிறப்பித்தார். இதன் காரணமாக சட்டப்பேரவையுடைய வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. நீங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து அப்படின்னு, இப்பொழுதும் கூட அவர்கள் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா? திமுக தரப்பிலிருந்து இதற்கு என்ன மாதிரியான பதில் சொல்லப்பட்டிருக்கிறது? திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பத்திரிகையாளர்கள் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சபாநாயகர் உத்தரவின் பேரில் அவைக்கு அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்கள் அவையில் தங்கியிருக்க முடியாது. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் தற்போது அவர்கள் அவையில் இருப்பதாக நம்மளுக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சபாநாயகர் உத்தரவின் பேரில் அவைக்கு அவர்கள் உடனடியாக வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். அதற்காக மணித்துறைகள் நம்ம காத்திருக்க வேண்டும். தற்போது அவை காவலர்கள் நுழைவாயில் வரை அவர்களை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு அவர்கள் வெளியேற்றியுள்ளனர். இதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பதற்காக தற்போது திமுகவுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் தற்போது அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்தித்து உள்ளே நடந்த விஷயங்களை அவர்கள் தொடர்பாக பதிவு செய்வார்கள். பாஸ்கர், இப்பொழுது இன்றைக்கு சட்டப்பேரவையிலிருந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காலக்கெடு ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கிறதா? இத்தனை நாட்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மாதிரியான உத்தரவு ஏதாவது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? பாஸ்கர், சபாநாயகர் பல முறை எதிர்ப்பு தெரிவித்தார். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டார்கள், தொடர் கோஷங்களில் ஈடுபட்டார்கள். அன்பு வேண்டுகோள் விடுத்தால் சபாநாயகர் தனபால் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இதே போன்று தொடர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறீர்கள், இதற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும்
தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கட்டத்தில் எச்சரித்து அதற்கு செவிசாய்க்காமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை காவலர் கொண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். அதற்கு பிறகு சபாநாயகர் தனபால் இந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது என்ற கருத்தை பதிவு செய்து ஒரு வார காலம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டப்பேரவை நடவடிக்கையிலிருந்து சஸ்பெண்ட் செய்வதாக உத்தரவிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் ஒரு வாரம் பங்கேற்க முடியாது. பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.